பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படத்துக்கான டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாம படத்தோட ரிலீஸ் தேதியையும் மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே தேதியில இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கோமாளி படத்தோட டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆனவர் தான் பிரதீப். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன கேமியோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறமா ஹீரோவா லவ் டுடே படத்தின் மூலமா அறிமுகமாகினாரு. ஹீரோவா அறிமுகமான முதல் படத்திலேயே 100 கோடி கலெக்ஷன் என்ற பெரிய ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இது தொடர்ந்து அவரு நடிச்ச படம் தான் டிராகன். இந்த வருஷம் வந்த படங்கள்லயே குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா தமிழ்ல அதிகமா வசூல் பண்ண படம் டிராகன் தான். 150 கோடிக்கு மேல வசூல் பண்ணி டயர் 2 ஹீரோஸே பெரிய ஹிட் கொடுக்காத நேரத்துல ஹீரோவா நடிச்சு பேக் டு பேக் 100 கோடி படங்களை கொடுக்கறது பெரிய விஷயம். இத பிரதி பண்ணிருக்காரு. இப்போ அவருக்கு அடுத்ததா விக்னேஷ் சிவனோட பண்ற படமான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படமும் புதுசா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு படமும் கைவசம் இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் டைட்டிலும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட டைட்டில் டியூட். இந்த படத்தை கீர்த்திஸ்வரன் டைரக்ட் பண்றாரு. ஃபீமேல் லீடா மமிதா பைஜி நடிக்கிறாங்க. சாய் அபியங்கர் மியூசிக் போடுறாரு. இதுக்கு முதல் வந்த படங்களோட டைட்டில் மாதிரியே இந்த படத்தோட டைட்டிலும் சூப்பரா இருக்கு. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவிக்ரம் நடிக்கிற பைசன் படமும் இதே டேட்ல ரிலீஸ் ஆகுது. சூர்யாவோட அடுத்த படமான சூர்யா 45 படமும் இதே டேட்ல ரிலீஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் சீக்கிரமே ரிவீல் ஆகிரும். இந்த 3 படங்களும் ஒன்னா வந்தா நீங்க எந்த படத்துக்கு தியேட்டர் போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.